படத்தோட டெக்னீஷியன்ஸை வந்து பார்க்கணுங்க. டுவர்ட்ஸ் எண்டில் வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு டயலாகும் அண்ட் சர்ப்ரைஸான ஒரு எலமெண்ட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டெக்னீஷியனை பற்றி பார்க்கும்போது ஃபினோமின் ராஜ் வந்து ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு எடிட்டை வந்து அவர் படத்துக்கும் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். அவர் படத்துக்கு மட்டும் இதே மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் கட்ஸ் அண்ட் வந்து ஒரு ஷார்ப் கட்ஸ் அண்ட் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்களோ அதை வந்து அவ்வளோ ஷார்ப்பாக கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்னாலே வந்து படம் பரபரன்னு பறந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் எடிட்டர் மாதிரியே வந்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கொரியோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அன்பரிவ் சார். அண்ட் அவங்க ஒர்க் மாதிரியே, அதாவது எப்படின்னா வந்து ஒரு ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு எடிட்டராக இருக்கலாம், இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தீனி போடுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு தாங்க. கேமரா ஒர்க்குமே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது யார் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீஷ் கங்காதரன் தான் பண்ணியிருந்தார். அவருமே வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த டோனாக இருக்கலாம், அந்த ஃப்ரேமிங்காக இருக்கலாம், அந்த லைட்டிங்காக இருக்கலாம், எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து இந்த படத்தோட டிஐ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில் வந்து டிஐ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் சொல்லவா வேணும், அனிருத்தோட இசை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து 2-3 பாடல்கள் பார்த்தாச்சு. அந்த பாடலுமே வந்து எல்லாருமே வைப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து திருப்பி வேற ஒரு சாங்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அதுக்கு ஒரு வைபை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு நம்ம அனிருத். அண்ட் பாட்டுன்னு வந்துடுச்சுன்னா வந்து அனிருத், அதுவும் நம்ம தலைவர்னு வந்துட்டாருன்னா வந்து இறங்கி செஞ்சிடுவார்னு சொல்லலாம். இதில் வந்து பிஜிஎம்ஐயும் வந்து நல்லாவே பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறேன். அதை ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, படம் வந்து எப்படியும் அதகலம் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜெயிலர் படம் வந்துட்டு தலைவர் வந்து வித்தவுட் மியூசிக் பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தார். பட் ஆஃப்டர் அனிருத்தோட மியூசிக் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த படமே வந்துட்டு ஒரு பெரிய கேலப் கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி ரஜினி சாரே வந்து ஸ்டேஜில் சொல்லியிருந்தார். அதே மாதிரியான ஒரு மேட்டராக தான் வந்து இந்த படத்துக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து அனிருத் வந்து நம்மளை ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேங்க.